ஹாய் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் குமுதா. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு மெகாலயா கிளைமேட் இப்படி தாங்க இருக்கு. காலையில கொஞ்ச நேரம் வெயில் அடிச்சது. லைவ் போட்டு எண்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறதுக்குள்ள அடிச்ச வெயில் ஆள விடுன்னு சொல்லி ஓடி போயிருச்சு. அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. மழை பெஞ்சா கரண்ட் போயிரும். கரண்ட் போனா சீக்கிரமா வர்றதில்ல. அதனால மொபைல்ஸ் எல்லாத்துக்கும் சார்ஜர் போட்டு வச்சுட்டு மோட்ரு போட்டு டேங்க் ஃபில் பண்ணிடலான்னு சொல்லி மாடிக்கு கிளம்பிட்டேங்க. வாங்க என்னோட மாடிக்கு போகலாம். மெகாலயா வந்து குளிர் தான். ஆனால் ஓகே, சூப்பருங்க, சூப்பர் பிளேஸுங்க. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் வந்து நான் வந்து அஸ்ஸாமில் இருந்தேன். அஸ்ஸாம் மிஜோரம்ன்ற ஒரு இடத்துல இருந்தேன். கொஞ்சம் கூட பிடிக்காத இடம்னு எதை சொல்லலாங்க. எந்த காய்கறியும் வாங்க முடியாது, ரேட் அதிகம். அதுவும் இல்லை, மார்க்கெட்டுக்கு ரொம்ப தூரமாக போகணும். இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா பொருளுமே கிடைக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மெகாலயா. ஒவ்வொரு நாளும் மோட்ரு போட்டு டேங்க் ஃபில் பண்ணுறதுக்குள்ள ஒரு பெரிய டாஸ்க்குங்க இந்த படிக்கட்டில் ஏறுறது. ரொம்ப ரொம்ப பயங்க எனக்கு. எப்படியோ ஏறி முடிச்சிட்டேங்க. பார்த்தீங்களா மெகாலயா கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கே யாருமே ஸ்வெட்டர் போடாமல் இருக்கவே மாட்டாங்கங்க. நான் வந்து ஸ்வெட்டர் போட வருத்தப்பட்டு அப்படியே போயிடுறது. இங்கே மொட்டை மாடியில் வந்து பார்த்தா என்னோட டேங்குக்கு வர வால்வை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க வால்வை ஓப்பன் பண்ணி வச்சு மோட்ரு போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. அப்புறமா நான் அவங்க வால்வை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட டேங்க்கு போகிற வால்வை ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் வீட்டுக்கு திரும்பி போகிறக்குள்ளே அவங்க வால்வெல்லாம் ஓப்பனில் வச்சுட்டு போயிடுவேன். நான் ரொம்ப சமத்து பண்ணுவேன், தப்புலாம் பண்ண மாட்டேன். அந்த வால்வை வந்து ஆஃப்லேயே வச்சுட்டு போனால் பாவம், அவங்க கீழே மோட்ரு போட்டுட்டு நம்ம டேங்க் ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சா அவங்க டேங்க் வந்து தண்ணி வராது. அதனால நான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். இன்றைக்கி ஒரு ஹாப்பி நியூஸுங்க. நான் இன்றைக்கி இங்கே ஒரு தமிழ் பொண்ணை சந்தித்தேங்க. இங்கே தான் பிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் பேசிட்டு போகிறத பார்த்து எங்கேயோ வந்து தமிழில் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து நீங்கள் தமிழா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி எங்ககிட்ட பேசினாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாள் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் தமிழ்காரங்க கிட்ட இன்றைக்கி தான் பேசியிருக்கேன். அவங்க பேர் சங்கீதா. டெய்லி போகும்போது ஒரு குரல் கொடுத்துட்டு தான் போவேன். என் பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவேன்ல, அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. நான் காமிக்கிறேன் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்த, ஓகேவா? பார்த்தீங்களா கிளைமேட்லாம் எப்படி இருக்குது? அப்படியே வந்து மேகம் இறங்கி வர மாதிரியே இருக்குல்ல. கேமராவில் கிளியராக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா அவங்க வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மோட்ரு போட்டிருந்தனால எங்களுக்கு வந்து ஃபோர்ஸாக தண்ணி வருது. சீக்கிரமாக வந்து டேங்க் ஃபுல் ஆயிரும். அதனால தான் அவங்க வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து மோட்ரு போகிறதுக்குள்ளே திறந்து விட்டுருவேன் அவங்க வால்வை. அவங்க என்னென்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. நான் மோட்ரு போட்டு கீழே இருந்திருந்தேன்னா எங்களுக்கு சுத்தமாக தண்ணி வராது. இதுதான் பிஎஸ்எஃப் ஆஃபீஸுங்க. இங்கே தான் இருக்குது. இங்கே தான் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க, சங்கீதான்றவங்களும். அதான் ஒரு காஞ்ச மரம் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு கீழே குட்டியாக ஒரு க்ரீன் கலர் தெரியுதுல்ல, அங்கே தான் அவங்க வந்து டியூட்டி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே டேங்க் ஃபில் பண்ணிட்டு கீழே வந்துட்டேங்க. அடிக்கிற குளிருக்கு அப்படியே ஒரு கப் காஃபி போட்டு குடிக்கலாம் போல் இருந்துச்சு. நமக்கெல்லாம் சின்ன கிளாஸ்லலாம் காஃபி குடிச்சு பழக்கமே இல்லைங்க. இவ்வளோ பெரிய கிளாஸில் தான் காஃபி குடிப்பேன். அப்போ தான் காஃபி குடித்த ஒரு திருப்தி இருக்கும் எனக்கு. இன்றைக்கி வீடியோவில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. புதுசாக என்னோடய வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரோட கமெண்ட்டுக்கும் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். பாய்.